இப்ப வரமான்னு சொன்னவன இன்னும் காணல பாத்தியா? டைம் எத்தனைன்னு பாரு, மணி 7:45. இவ்ளோ நேரம் ஒரு பொம்பளை புள்ளிய வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறான். ஷோ ஏய் விடுடி, எதுக்குடி இப்ப கோவப்பட்டு இருக்க? வந்துருவேன் தானே சொன்னாங்க, வருவாங்க இரு. ஏன் சுடர், உன் பொண்ணுதான் அங்க இருக்கு, ஆனா உனக்கு பயமே இல்லாம நீ தைரியமா இருக்க? ஐயோ, அத்தை செம கோவத்துல இருக்காங்கடா. இப்ப சொல்லு. டேய் பயமா இருக்குடா. இப்ப பயந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல, அமைதியா இரு. எப்படி இங்க இருந்து மறைஞ்சிருந்து பாத்துட்டே இருக்கலாமா? போக வேண்டாமா உள்ள? டேய் பயமா இருக்குடா, உள்ள போவ. ஏய், உங்க அம்மா நல்லாதான்றி இருக்காங்க. எங்க அம்மா கோவப்படுறத பார்த்து பயந்துட்டு இருக்க. எங்க அம்மா கோவப்படுறத பார்த்துட்டு நான் தான் பயப்படணும். நீ ஒரு சொரணை கெட்டவன், நானும் அப்படியா என்ன? சொரணை கெட்டவனா? அப்படியே மூக்குள்ளே குத்திடுவேன் பாத்துக்கோ. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப என்ன வந்துட்டு சொரணை கெட்டவன் இருக்கா? போடா. அப்பனா நிஜமாவே பயம் இல்லையாடி? நிஜமாவே எனக்கு பயம் இல்லடி. எப்படி உன்னால தைரியமா அப்படி இருக்க முடியுது? வேற யார் கூடயோ இருந்தா நான் பயப்படலாம், என் மருமகன் கூட தானே இருக்கா என் பொண்ணு, அதனால எனக்கு பயமே இல்லடி. பாத்தியா, எங்க அம்மா பாடுறா உன்னை எப்படி நம்புறாங்கன்னு. நீ என்னன்னா என்ன தனியா விட்டுட்டு வந்துட்டல. என்னது, உன்னை தனியா விட்டுட்டு வந்தனா? ஏய், அப்படியே மூக்குள்ளே குத்திடுவேன். முட்டைக்கணி, நீ தான்றி பஸ்ல போறேன்னு சொன்ன. இப்ப சொன்னியே, அதுதான் எனக்கு இன்னும் பயத்தை கூட்டுதே. என் பையன் கூட இருக்கிற அவன் பொண்ணு, அதனாலதான் எனக்கு இன்னும் பயமா இருக்கேன். அடி பாவி, என்னடி இப்படி சொல்ற? ஆமாண்டி, அவன் நல்ல பையன்தான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அது கொஞ்சம் கிறுக்கு பிடிச்சது. அடி பாவி மருமகனை ஏன்டி இப்படி சொல்ற? ஏன் நிஜமா தாண்டி சொல்றேன். அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் போனானா இவளை கண்டுக்கவே மாட்டான். அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீ எதுவும் புலம்பிட்டு இருக்காத. ஏய், அவனை நம்பிக்கிட்டு இருக்காதடி நீனு. என்னடி சிரிக்கிற? இல்ல, அத்தை பேர எவ்வளவு அழகா உண்மையை பேசுறாங்க. எங்க அம்மா பேரு எதேதோ அவங்க மாதிரி அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. அட பாவி அம்மாவே, நல்ல அம்மாமா நீங்க. சொந்த பையன் மேல நம்பிக்கை இல்லாம இப்படி பேசிட்டீங்களே. டேய் கருவண்டு. ஏய், கருவண்டுலாம் கூப்பிடுறாள் வச்சுக்காத. சரி சரி நேத்ரன். என்ன சொல்லித்தல? இல்ல, எங்க அம்மா ரொம்ப உன் மேல நம்பிக்கை வச்சு பேசிட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கையை நான் உடைக்கட்டா? என்ன சொல்ற? அதாவது நீ என்ன பஸ்ல போன்னு சொல்லி என்னை விட்டுட்டு போனல, அதை எங்க அம்மா கிட்ட போட்டு கொடுத்தாலோ? ஏய், நானும் உன்னை பஸ்ல போன்னு சொன்னேன்? நீ சொல்லல, ஆனா நான் அப்படி சொல்லுவேன்னு சொல்ல வரேன். முட்டை கண்ணி, அந்த 2 கண்ணியும் நோண்டி எடுத்துரும் பாத்துக்கோ. போடா. நீ என் பையனை நம்புறல, அதுதாண்டி எனக்கு இன்னும் கஷ்டத்தை கொடுக்குதே. ஏண்டி இப்படி சொல்ற? உனக்கு என்ன கஷ்டம்? அது என் இடத்துல நீ இருந்து யோசிச்சா உனக்கு புரியும். இப்போ நேத்ரன் இருக்கிற இடத்துல மாப்பிள்ள அதித்த வச்சு யோசிச்சுப்பாரு, நவமித்ரா இருக்கிற இடத்துல கவியை வச்சு யோசிச்சுப்பாரு, அப்ப புரியும் உனக்கு. கண்மணி, புரியுதுடி. இப்ப தெரியுதா நான் ஏன் இவ்வளவு நேரம் பயந்துட்டு இருந்தேன்னு? சரி சரி கோவப்படாத, இப்ப வந்துருவாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அதுக்கெல்லாம் மூளைன்ற ஒரு சாதனம் வேணும், அது உன்கிட்ட இல்ல. போடா எரும மாடு. நீ தாண்டி எரும மாடு. சுடர், அங்க பாருடி வந்துட்டாங்க 2 பேரும். நவமித்ரா மருமகனே 2 பேரும் வாங்க உள்ள. இதோ வரேன் அத்தை. வா வா, உனக்கு இருக்கு வா. அம்மா. மூடு வாய. எவ்வளவு நேரம்டா உனக்கு வர்றதுக்கு? அங்க பாரு, டைம் பாரு. பாத்தியா எவ்வளவு சமயம் ஆகுதுன்னு? அது அம்மா. ஒன்னும் இல்ல மருமகனே, நீங்க போங்க உள்ள. சுடர், கொஞ்ச நேரம் நீ வாய மூடு. அவனுக்கு இப்ப கொடுக்க வேண்டியதை கொடுத்தாதான் அடுத்த வாட்டி இது போல பண்ண மாட்டான். சும்மா இரு கண்மணி, எதுக்கு பிள்ளைங்களை போட்டு திட்டிக்கிட்டு இருக்க? 2 பேரும் என்ன எங்க தொலைஞ்சா போயிட்டாங்க, இல்லாட்டி நைட்டு ஃபுல்லா வராம போயிட்டாங்களா? இதோதான் வந்திருக்காங்களே, விடு. நீ என் பையன் மேல உள்ள நம்பிக்கையில பேசிட்டு இருக்க சுடர். அந்த நம்பிக்கையை நான் காப்பாத்தணும்ல, அதுக்காக அவன் இன்னொரு வாட்டி இது போல பண்ணவே கூடாது. ஏ வேண்டாண்டி, நீ வாய மூடு. சொல்லுடா, உனக்கு எவ்வளவு நேரம் உனக்கு காலேஜ் முடிஞ்சு வர்றதுக்கு? அம்மா, நான் தான் சொன்னேன் இல்லம்மா, ப்ராஜெக்ட்காக குரூப் ஸ்டடி பண்ணிட்டு இருந்தோம், அதனாலதாம்மா லேட் ஆயிடுச்சு. சரி, ப்ராஜெக்ட்காக குரூப் ஸ்டடி பண்ண ஓகே, இதெல்லாம் நீ ஃபர்ஸ்டே என்கிட்ட சொல்லிட்டு தானே இருக்கணும். நீ அங்க இது போலமா இவ்வளோ நேரம் ஆகுமா, இதெல்லாம் நீ ஒன்றும் சொல்ல மாட்டே இல்ல? அது நான் அப்படியே பண்ணிட்டு இப்போ முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துட்டேம்மா. லாஸ்ட்ல பார்த்தா டைம் பார்த்தா ரொம்ப ஆயிடுச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு, சொல்ல முடியல. சொல்லு சொல்லு, நொண்டி சாக்கெல்லாம் உனக்கு தான் வாயில ஈஸியா அடிச்சு விட்ட மாதிரி வருமே. ஐயையோ பாவம், நமக்காக அவன் ரொம்ப திட்டு வாங்கிட்டே இருக்கான். ஏதாவது பேசி அத்தையை சமாளிக்கணும். அத்தை. சொல்லுமா, உனக்கு என்ன சொல்ல இருக்கு? அத்தை கோவப்படாதீங்க அத்தை, எங்க மேல தப்பு இருக்குதான் ஒத்துக்கிறோம், ஆனா நீங்க இவ்ளோ கோவப்பட்டு உங்க உடம்ப நீங்களே கெடுத்துக்காதீங்க. பா, எடுத்த உடனே 6 அடிச்சிட்டு வா. உங்க அம்மாவை எப்படி ஈஸியா கவுக்குறேன்னு மட்டும் பாரு. தள்ளு தள்ளு, நல்லா தள்ளு. தேங்க்யூ ஸோ மச்.
இல்லம்மா நீயே யோசிச்சு பாரு, காலேஜ் எந்த டைம் முடியுது, நீங்க எந்த டைம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இந்த பயம் எங்களுக்கு இருக்காதா? இல்ல அத்தை, நீங்க கோவப்படுறதுலாம் சரிதான். ஆனா எங்களுக்கு படிச்சு முடிக்க வேண்டியது நிறைய இருந்துச்சா, அதனால தான் அத்தை உங்களுக்கு திடீர்னு விழிச்சு ஒன்றும் சொல்ல முடியாத நிலைமை ஆயிடுச்சு. நீங்க கோவப்படாதீங்க அத்தை, நாங்க பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டோம். எப்பா என்ன நல்ல புள்ள நடிப்பு நடிக்கிறா. எப்பா சாமி, இவளுக்குலாம் ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம். சரிம்மா மருமகளே, உன் ஃபோன் என்னம்மா ஆச்சு? அது வந்து அத்தை ஃபோன் கொஞ்சம் சரியில்லை, அதான் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அத்தை. ஆமாம், உங்கள் அம்மா கூட சொன்னா ஏதோ பழைய ஃபோன் வச்சிருக்கியாமே, மருமக யூஸ் பண்ணி வச்சிருந்த ஃபோனை தான் நீ இப்போ எடுத்து வச்சிருக்க அப்படின்னு உங்கள் அம்மா சொன்னா. ஆமாம் அத்தை, அதுதான் எடுத்து வச்சிருக்கேன். எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் வேற ஃபோன் வாங்கி தரேன்னு, ஒரு வார்த்தை கேட்டியா நீ? போ, இப்போ நல்லா திட்டு வாங்க உங்கள் அத்தை கிட்ட. அது வந்து அத்தை, நான் இப்போ படிக்க தானே செய்கிறேன். நான் ஏதாவது ஒர்க் போனேன்னா எனக்கு ஃபோனில் நிறையா வேலை இருக்கும், அதனால நான் ஒரு நல்ல ஃபோன் வேணும்னு நான் எதிர்பார்ப்பேன். சும்மா படிக்கிறதுக்கு இது அவ்வளோ யூஸ் இல்லை அத்தை. புக்ஸ் இருக்குது, நான் புக்ஸ் தான் மோஸ்ட்லி அதிகமாக யூஸ் பண்ணுவேனே. என் மருமக தங்கம். இல்லைம்மா, இருந்தாலும் நீ அவ்வளோ தூரம் காலேஜ் போயிட்டு வர இல்லையா, ஒரு நல்ல ஃபோன் உன் கையில் இருக்கிறது அது எப்போவுமே நல்லது, நம்மக்கு நல்லது. இல்லை, இது போதும் அத்தை. அது அப்பப்போ சுவிட்ச் ஆஃப் ஆகிடுமா, அது போதும்னு சிம்பிளாக சொல்கிற. இல்லை இல்லை, நீ நாளைக்கு வா என் கூட, புது ஃபோன் வாங்கணும். எவ்வளோ நாளா ஐஃபோன் ப்ரோ மேக்ஸ் வாங்கித்தாங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன். வாங்கி கொடுத்தாங்களா இவங்க? இவ பாவம் போல நடிச்சுக்கிட்டு இருக்கா, அதை போயிட்டு இவங்க நம்பிட்டு இருக்காங்களே. ஆமா, என்ன இந்த ஃபோன் அப்பப்போ சுவிட்ச் ஆஃப் ஆயிடுமா? அப்படிதான் அம்மா சொன்னாங்க. அடி பாவி, சுவிட்ச் ஆஃப் ஆகிற ஃபோனை வச்சுட்டாடி இவ்வளோ நாள் ஓட்டிக்கிட்டு இருந்த. இது தெரியாம நாங்க எல்லாரும் உனக்கு ஃபோன் பண்ணியிருந்தோம் மேடி. இந்த அனீனா பொண்ணு கூட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையா நம்ம கிட்ட. நாளைக்கு காலேஜ் போயிருக்கு, அந்த பொண்ணுக்கும் சேர்த்தே கொடுக்க போறேன். ஒருவேளை இவளோட ஃபோன் அப்பப்போ சுவிட்ச் ஆஃப் ஆகுறது அனீனாக்கு தெரியாம கூட இருக்கலாமே. எதுவும் தெரியாம நம்ம எதுவும் திட்டிடக்கூடாது. கேட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கலாம். சரியாம்மா, புரியுதா? அதனால நாளைக்கே ஒரு ஃபோன் வாங்குறது நல்லது. நீ கிட்ட காலேஜ் போயிட்டு வந்தா பரவாயில்லடா, நான் வாங்கி கொடுக்க மாட்டேன். நீ ரொம்ப தூரம் போயிட்டு வர இல்லையா, அதனால தான் வாங்கி கொடுத்தே ஆகணும்னு நான் நினைக்கிறேன். அம்மா இல்லை இல்லை வேண்டாம் சொல்லு. ம், சரிங்கம்மா. ஏய், எங்க அம்மா தானடி வாங்கி தராங்க, வாங்கிக்கோயேன். இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏன்டி வேண்டான்னு சொல்ற? சுடர், சொல்லுடி. அவங்க 2 பேர் கையை பாரு. ரெண்டு பேரும் நல்லா பயந்துருக்காங்கடி, அதான் இப்படி கையை கோத்து வச்சிருக்காங்க. ஆமாம் ஆமாம், பாவண்டி, அவங்க போகட்டும். சரி சரி, இந்த ஒரு வாட்டி தானே பொழைச்சி போகட்டும். இனி இது போல பண்ணாங்கன்னா நான் அவங்கள சும்மாவே விட மாட்டேன். சரி. ஏன், எனக்கு இப்போதைக்கு இந்த ஃபோனே போதும், இதுவே அதிகம்தான். நீங்களாம் படிக்கிறதுக்கு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, நான்லாம் படிக்கிறதுக்கு அவ்வளோ ஃபோனே யூஸ் பண்ணவே மாட்டேன். ஃபுல் நோட்ஸும் புக்கில் மட்டும்தான் எடுப்பேனே. மிஞ்சி போனால் எங்கள் அண்ணன் ஃபோன் யூஸ் பண்ணுவேன். எங்கள் அண்ணன் ஃபோனில் கொஞ்சம் நல்லா உடனே நெட்டு கிடைக்கும். பா, ரொம்ப சிக்கனவாதி தான். யாருக்கும் செலவு வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியோ? உனக்கு என்ன தெரியும் அதை பற்றி? சரி சரி, அங்கே 2 பேர் பேசுனதெல்லாம் போதும், கையை விட்டுட்டு போங்க 2 பேரும். கையா? டேய், ஏன்டா என் கையை இப்படி பிடிச்சி வச்சிருக்க? கொய்யால உன்ன அப்படியே கொலை பண்ணிட்டு வண்டி. நீ தான் என் கையை பிடிச்சி வச்சிருக்க. நானே இப்பதான் கவனிச்சேன் நீ என் கையை பிடிச்சி வச்சிருக்கிறத. அப்படியே குத்திரும் பாத்துக்கோ, என் கையை விடுறி. ஓ, இவர் கையை பிடிக்கிறதுக்கு நான் ரொம்ப ஏங்கி தாவமா இருக்கேன். படா. அப்பனா கையை எடு. இந்த கை யாருக்கு வேணும்? எடுத்துட்டு. மொட்டை கண்ணி. நீ போடா கருவண்டு. இவளே வந்து என் கையை பிடிச்சிட்டு நான் பிடிச்சேன்னு சண்டை போட்டுட்டு இருக்கா. என்னடா புலம்புற? நான் போய் ஃப்ரெஷ் ஆக போறேன், நீ வரனா வா. கருவண்டு பையன் என்ன எதமோ திட்டிகிட்டே போறான். போடா போ, உனக்கு ஒரு காலம் வரும்போது எனக்கு ஒரு காலம் வராமல போயிடும், அப்போ வச்சுக்கிறேன் உன்னை. அப்புறம் டிஆர் ட்ரேடர்ஸ் பில் மெயில் பண்ணாங்களாமா? ஆமாப்பா, அவங்க மெயில் பண்ணிட்டாங்க. ஆனா இன்னொரு ட்ரேடர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க இன்னும் மெயில் பண்ணவே இல்லை. யார் அது? ஷாம்பூஸ் கொடுக்குறாங்கல்ல, எஸ்எஸ் ட்ரேடர்ஸ் அவங்க. ஓ, அது நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேம்மா. அவங்க அப்படிதான் கொஞ்சம் லேட்டாக தான் ஆக்குவாங்க, தெரியும்ல உனக்கே. அதனால தான்ப்பா நான் எதுவும் மறுபடியும் சும்மா தொல்லை பண்ண வேண்டாமேன்னு விட்டுட்டேன். இல்லம்மா, அப்படிலாம் நம்ம தொல்லை பண்ணாம விட்டோம்னு வச்சுக்கேன், லாஸ்ட் வரையும் அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. பில்ல நமக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியும்ல. தெரியும்பா. அதனாலதான் நம்ம வாங்கி வச்சுக்கணும், இல்லாட்டி நம்ம தான் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் பின்னாடி. சரிங்கப்பா. மாமா. சொல்லுப்பா அதீத். இல்ல மாமா, பில்லு ரொம்ப முக்கியம்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க, ஏன்?
அது இல்லப்பா, நம்ம எல்லாமே பில்ல சேவ் பண்ணி வைக்கணும். பில்லெல்லாம் சேவ் பண்றதுக்குன்னு தனியா ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அதுல தான் முக்கியமா சேவ் பண்ணணுமே. இப்பதான் நம்ம என்ன வாங்குறோம், என்னெல்லாம் கொடுக்குறோம், எதெல்லாம் சேல்ஸ் ஆகுது, எதெல்லாம் சேல்ஸ் ஆகல, அதனால அடுத்தடுத்து நம்ம என்ன வாங்க வேண்டியதா இருக்கும் அப்படின்றது எல்லாமே அதுல தெரியும். நம்ம இப்போ ஒரு ப்ராடக்ட்டை போட்டுட்டோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் உள்ளது எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்குன்னு எல்லாம் அப்படியே வரி வரியா வந்துடும். அப்படி நமக்கு ஈஸியா இருக்கும் பின்னாடி அது எடுக்கிறதுக்கு. ஓ, அப்படியும் இருக்கோ? ஆமாப்பா, இன்னும் நிறைய இருக்கு, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஓ, சரிங்க மாமா. நீ இப்பதானே வந்திருக்க, நான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் கத்து கொடுக்குறேன். கண்டிப்பா மாமா, எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கும் ஆர்வமா தான் இருக்கே. நல்லதுப்பா, இந்த ஆர்வமே போதும், எல்லாமே உன்னால கத்துக்க முடியும். தேங்க்யூ மாமா. இவங்களை நல்லா படிக்க வச்சு செம்மையா ஒரு ஒர்க்கு போக வைக்கலான்னு பார்த்தா இவங்க என்னடான்னா இந்த சூப்பர் மார்க்கெட்லேயே வந்து வேலை பார்க்குறாங்களே. அப்பா போகட்டும், அப்புறம் இருக்கு இவருக்கு. சூப்பர் மார்க்கெட் கேட்குதா உங்களுக்கு? சூப்பர் மார்க்கெட்டு மூஞ்சிலேயே ஒரு குத்து கொடுக்குறேன் உங்களுக்கு. ஒவ்வொரு தொழிலுக்குமே ஒவ்வொரு ஃபார்முலா இருக்கு. அதெல்லாம் நம்ம படிச்சுட்டோம்னு வச்சுக்கேன், அந்த தொழில் நம்ம ஈஸியா கத்துக்கலாம். ஆனா என்ன, கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே கத்துக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருக்கும். ஆனா நம்ம கத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் உன்னால அதுல இருந்து வெளியே வான்னு சொன்னாலும் நீ வரவே மாட்ட. அந்த அளவு நீ அதுல மூழ்கிடுவ. அப்படிதான் நான் இப்ப இருக்கேனே. என்னால இப்ப வான்னு சொன்னாலும் இந்த சூப்பர் மார்க்கெட் விட்டு என்னால வர முடியாது. ஆமா மாமா, நானும் இது போல கேள்விப்பட்டிருக்கேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தனும் அரிசி கம்பெனி தான் வச்சிருக்கான். அவனும் இது போல என்கிட்ட சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆ, தோ ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல. இவங்க ரெண்டு பேர் பேசி பேசி இனி இந்த சூப்பர் மார்க்கெட்டை விட்டு போகவே விட மாட்டாங்க அப்பா. அப்படியாப்பா தம்பி, உன் ஃப்ரெண்டு அரிசி கம்பெனி வச்சிருக்காங்களா? அது எவ்வளவு பெரிய விஷயம். சின்ன வயசுலயே அரிசி கம்பெனி எல்லாம் வச்சிருக்காங்களே, பெரிய விஷயம் தான்ப்பா. எப்படிப்பா உன் ஃப்ரெண்டே இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணதா? இல்ல இல்ல மாமா, அவங்க அப்பா தான் ஃபர்ஸ்ட் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவன் பேர்ல எழுதி வச்சு இவன் தான் நடத்திட்டு இருக்கானே. பரவாயில்ல பரவாயில்ல, நல்லது இல்ல. ஆ, ஆமா மாமா, அப்படியே எனக்கும் இது போல ஒன்னு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், நானும் அப்படியே ஒரு லெவல்ல செட்டில் ஆயிடுவேன். அட பாவி, என்னோட பிளான் மொத்தத்தையும் சதைச்சிடுவான் போலயே இவன். இவங்க ரெண்டு பேரும் பேசவே விடக்கூடாது இனி. பேச மட்டும் விட்டோம் அவ்வளோதான், நம்ம அப்பா மொத்தமா சூப்பர் மார்க்கெட் பக்கமே இழுத்து விட்டுருவாங்க இவங்கள. ஐயோ, அப்படியெல்லாம் ஆகக்கூடாது, இப்போவே தடுத்து விட்டுறணும். அப்பா. சொல்லுமா கவி. இல்லப்பா, மணி 8 தான் ஆகுது, அதனால. ஏமா, என்னாச்சு? இல்லப்பா, நாளைக்கு டெலிவரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் நான் வேணா எடுத்து வைக்கட்டா? டெலிவரிக்குள்ளதானமா, அதெல்லாம் நாளைக்கு எடுத்து வச்சுக்கலாம். அதோட இம்பார்ட்டன்டான ஒர்க் பத்தி நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் பாரு. என்ன ஒர்க்பா? இரு ஒரு நிமிஷம். தம்பி. சொல்லுங்க மாமா. இல்ல, நாளைக்கு உன்னால வர முடியுமா வேலைக்கு இங்க? கண்டிப்பா மாமா, எனக்கு நல்லாவே சரியாயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல சொன்னதை நான் உங்ககிட்ட வந்து சொன்னேன்ல, பாத்தீங்கல்ல. அதனால நான் கண்டிப்பா வருவேன் மாமா. என்னாச்சு மாமா, சொல்லுங்க. சரி சரிப்பா, நல்லதுதான். இல்ல, ஒருவேளை உனக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா அதனாலதான் ஒரு வாட்டி கூட கேட்டுக்கிட்டேன்ப்பா. அதெல்லாம் இல்ல மாமா, நான் நல்லாவே கியூர் ஆயிட்டேன். இப்ப நான் வேலைக்கு வராம வீட்லயே இருந்தேன்னா தான் எனக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கும். இப்ப இங்க வந்துட்டு 4 பேர் முகத்தெல்லாம் பார்த்துட்டு பேசிட்டு போனாதான் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸா இருக்குமே. அதுவும் சரிதான்ப்பா. வீட்டுக்குள்ள 4 செவத்துக்குள்ளேயே இருக்கிறதுக்கும் வெளியே வந்து நடமாடி 4 பேர்கிட்ட பேசுறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு. அதே தான் மாமா, அதனால நான் கண்டிப்பா நாளைக்கு வேலைக்கு வருவேன். சரி சரிப்பா. இல்ல, நான் ஏன் கேக்குறேன்னா, நாளைக்கு ஃபுல்லா குடோன்ல தான் வேலை இருக்கு, அதான்ப்பா. குடோன்லையா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா. டெலிவரி பண்ணணும்னா அதுவும் பண்ணி முடிச்சிடலாம், குடோன்ல வேலை பார்க்கணும்னா அதையும் வேலை பார்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சரிப்பா, அப்போ ஒன்றும் நம்ம பயப்பட வேண்டாம். எப்படி இருந்தாலும் உங்க 2 பேருக்கு மட்டும்தான் நான் அந்த வேலை கொடுத்துருக்கேன். நாளைக்கு ஃபுல்லா குடோன்ல தான் நல்லா வேலை இருக்குமே. அதனால ஏன்னா நிறைய ஐட்டம்ஸ் வந்துட்டு கொலாப்ஸ் ஆகி கிடக்கு. அது எல்லாமே நீங்க தனித்தனியா எடுத்து பிரிச்சு வச்சா போதும். சரி மாமா, அதெல்லாம் நான் கரெக்டா பாத்துக்கிறேன். கவியும் தானே இருக்காங்க, அதனால 2 பேரும் சேர்ந்து சரியா பண்ணிடுறோம் மாமா. சந்தோஷம். நாளைக்காச்சும் குடோன் கொஞ்சம் கிளீன் ஆகட்டும். அந்த குடோனை நீ பார்த்தது இல்லையே, பாரு ஒரு வாட்டி, அப்போ போய் புரியும். சரிங்க மாமா, இப்போ நான் பாக்கட்டா? இல்ல இல்லப்பா, இனி நாளைக்கு பாத்துக்கோ. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு தான் போக போறோம்ல, இனி நாளைக்கே பாத்துக்கலாம். அப்ப சரிங்க மாமா. சரி, கொஞ்சம் லிஸ்ட் இருக்குன்னு சொன்னல, அதெல்லாம் எடுத்து காமிக்கிறேன், வரியா? இதோ வரேன் மாமா. நீயும் வரனா வாமா கவி. எங்கப்பா? அதான் நான் கொஞ்சம் இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல அதே தம்பி கிட்ட, அதை பத்தி பேசுறதுக்கு தான். என்னது? நிறைய கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களேம்மா தம்பி கூட, அதுமா. சரிப்பா, நீங்க போங்க, நானும் வரேன். சரிம்மா.
வா. ஏன்டி இவ்ளோ கோமா பாக்குற? அப்படியே உங்களை குத்தி கொலை பண்ணிடலாமான்னு தோணுது. கொலை பண்ண தோணுதா? ஏன்டி ஏன்டி திடீர்னு உனக்கு அப்படி தோணுது? பின்ன உங்களை நல்லா படிக்க வச்சு சூப்பராக ஒரு ஒர்க் போக வைக்கலான்னு பார்த்தா நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் குப்பை கொட்டுறதுக்கு ரூட் போட்டுட்ருக்கீங்களோ? படவா ராஸ்கல், எனக்கு தெரியாமல் ஏதாச்சும் முடிவெடுக்கணும்னு நினச்சிங்க வெட்டி போட்டுருவேன். புரியுதா? புரியுதுடி. இப்போ அப்பா கூப்பிட்டாங்க, அதனால அவங்களுக்கு மரியாதை கொடுத்தே ஆகணும். நீங்கள் போங்க, உங்களை வேண்டான்னு நான் சொல்லலை. ஆனால் போன மாதிரியே போயிட்டு திருப்பி அதே போலயே வரணும். அப்பா எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, அதே போலயே அப்படியாமாமா இப்படியாமாமான்னு சொல்லி தலையாட்டி கற்றுக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் வெளியே வந்துடணும். அந்த ரூம்லேயே இருக்கணும்னு நினச்சிங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதை பற்றி அப்பா கிட்ட கேட்காதீங்க. அவங்க கற்றுக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா வாயை மூட மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட நல்லா வாங்கி கட்டுக்குவீங்க. சரியா? சரி சரிடி. போங்க. இவ பயங்கரமான ராட்சசியா இருப்பா போலயே. தெரியாம வந்து மாட்டிக்கிட்ட. முருகா காப்பாத்து. பயந்துட்டாங்க போல. உங்களை இந்த ஃபீல்டில் வர விடாமல் பண்ணுற அளவுக்கு இது ஒன்றும் அவ்வளோ மோசமான ஃபீல்டு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கணும், அதுக்காக தான் இவ்வளோவும் நான் ரிஸ்க் எடுக்கிறதே. நீங்கள் படித்து ஒரு நல்ல ஒர்க் போனால் தானே நான் அப்பா கிட்டே போயிட்டு நம்ம கல்யாணத்தை பற்றி பேச முடியும். அதனால் ஃபஸ்ட்டு நான் உங்களை நல்லா படிக்க வைக்கிறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த ஃபீல்டு வேணுமோ அந்த ஃபீல்டை நான் உங்களுக்கு செட் பண்ணி விடுவேன். கண்டிப்பாக உங்களோட விருப்பம் மட்டும்தான் அதில் இருக்குமே. எங்கள் அப்பா கூடயே இந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். இதுவும் நல்ல வேலை தானே. அப்பா முடிகிற வரைக்கும் அவங்க இருந்து செய்வாங்க. அதுக்கப்புறம் ஒரு மகனாகவும் இருந்து செய்ய வேண்டியது கடமை ஃபுல்லாக உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. நேத்ரன் கண்டிப்பாக இந்த ஃபீல்டுக்கு வரவே மாட்டான், அது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த சூப்பர் மார்க்கெட் ஃபீல்டுக்கு நீங்கள் வந்தாலும் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குமே. ஏன் சொல்லப்போனால் நானும் ஹெல்ப் பண்ணிட்டு தானே இருக்கேன். கடைசி வரையும் நம்ம இதே போல் வேலை கூட பார்க்கலாம் இங்கேருந்தே. நல்ல ஃபீலாக இருக்குது இதை யோசிக்கும் போதே. என்ன பண்றா இவ? நிக்கிறாளா போயிட்டாளா? ஏய், நான் பாக்குறதுக்கு முன்னாடி வரையும் சிரிச்சிட்டு இருந்துட்டு நான் பார்த்ததுக்கு அப்புறம் முறைக்கிறியாடி நீ? நான் அப்பல இருந்தே முறைச்சிட்டு தான் இருக்கேனே. கள்ளி புழுவாதடி. இப்போ நீங்க போயிட்டு வர போறீங்களா இல்லையா? போறேன். போங்க. இங்க பாருடி, மாமா கிட்ட சும்மா சும்மா கோவப்பட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, புடிச்சு கொடுத்து விட்டுருவேன். புரிஞ்சுதா? ஓ புரியலையா? இரு, ஒரு ட்ரையல் காட்டி தரட்டா? இல்ல, புரிஞ்சது. சரி, மாமா போட்டா? மாமா போகட்டான்னு கேட்டேன். போங்க. ஓகே செல்லம். ஓகேடி செல்லம். உம்மாவா? சேட்டக்கார நீங்க. ஹாய் மக்களே. என் அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம். யாராவது வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. தென் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம். Love you all.